கைஸ் ஆக்சுவலாக காலையிலே பார்த்தீங்கன்னா ஒரு சேடட் நியூஸ் எல்லாருமே பட்டிருப்பீங்க. சார் நம்ம ட்ராகன் பாலோட ஆத்தர் கிரியேட்டர் நம்ம காட் ஃபாதர்னு கூட பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஸோ நம்ம அகிரா டோரியாமா அவரு பார்த்தீங்கன்னா இறந்த நியூஸ் காலையில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பட்டிருப்பீங்க. ஸோ பார்த்தோன்னா பயங்கர ஷாக்காக பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. பட் அவர் உண்மையிலே இறந்தது பார்த்தீங்கன்னா என்றைக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இன்றைக்கி கிடையாதுங்க. ஸோ மார்ச் 1 அன்றைக்கே பார்த்தீங்கன்னா இறந்துட்டார். பட் அவங்களுடைய அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஸோ காலையில் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா வந்துச்சு. பட் ஏதோ ஜஸ்ட் ஃபேக் நியூஸ் அப்படின்றத நான் நினச்சேன். பட் நிறைய பேர் தொடர்ந்து போஸ்ட் பண்ணிட்டு இருந்தானுங்க. அப்புறம் வந்து அஃபீஷியல் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா போய் செக் பண்ணி பார்க்கும்போது அவர் உண்மையில் பார்த்தீங்கன்னா இறந்த நியூஸ் பயங்கர ஷாக்கிங்காக தான் பார்த்தீங்கன்னா எனக்கு எதிர்பார்க்கல சடனாக இந்த மாதிரி நடக்கட்டு. பட் அவருடைய அந்த இறப்பு பார்த்தீங்கன்னா ஸோ ஏதோ பிரெயினில் பிளட் கிளாட் ஆகிடுச்சு அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல. பட் ஏதோ பிரெயினுக்கு போகக்கூடிய நரம்பில் பிளட் பார்த்தீங்கன்னா கிளாட் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அவர் இறந்துட்டார் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பட் அவர் இறந்தது ட்ராகன் பால் ஃப்ரான்ச்சைஸ்க்கு மட்டும்தான் இழப்பீடா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, ஒட்டுமொத்த அனிமே வேர்ல்டுக்கே பார்த்தீங்கன்னா இழப்பீடு தான். ட்ராகன் பாலோட இன்ஸ்பிரேஷனில் தான் எல்லாமே உருவாக்கப்பட்டதுங்க. ஸோ ட்ராகன் பால் நம்ம அனிமே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வேர்ல்டு வைடாக பாப்புலரானதுக்கு முக்கியமான ஒரு காரணமே பார்த்தீங்கன்னா நம்ம டோரியாமா இந்த லெஜண்ட் தாங்க. ஸோ இவரால் தான் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு அனிமே பார்த்தீங்கன்னா பட்டி தொட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பரவி இருக்குது. ஆக்சுவலி இப்போ கூட நம்ம நருட்டோ பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருந்தோம்ல, அது கூட நம்ம ட்ராகன் பாலோட இன்ஸ்பிரேஷனில் உருவாக்கப்பட்டது தான் அப்படின்ட்டு அதோட ஆத்தர் கிரியேட்டரே பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. எல்லாமே இந்த ட்ராகன் பாலோட இன்ஸ்பிரேஷன் தான்ட்டு. ஆக்சுவலாக நீங்கள் எந்த அனிமே எடுத்து பார்த்தாலும் சரிங்க, அதில் ட்ராகன் பாலோட செயல் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்போது லேட்டஸ்ட்டாக இந்த ஜூஜுட்சு காய்சன் இருக்குல்ல, ஸோ அதில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராகன் பாலோட அந்த சாயல் கண்டிப்பாக இருக்குது. ஸோ பார்த்தனாவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அது எந்த மாதிரி இருக்குன்ட்டு. ஸோ அந்தளவுக்கு எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராகன் பாலோட இந்த இன்ஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா இருக்குல்ல. ஸோ இதுக்கெல்லாம் கண்டிப்பாக நம்ம டோரியாமாவை தான் பார்த்தீங்கன்னா பாராட்டி ஆகணும். ஸோ டோரியாமா அவர் தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருக்காரு. ஐ மீன் அனிமே வேர்ல்ட் இந்த அளவுக்கு பாப்புலரானுக்கு முக்கியமான காரணமே நம்ம டோரியாமா தான். ஸோ அவரை ஜஸ்ட்டு இந்த காட் ஆஃப் ட்ராகன் பால் மட்டும் நம்மளால் சொல்ல முடியாது. ட்ராகன் பாலோட காட் ஃபாதரே நம்ம டோரியாமா தான் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு சிம்பிளாக பார்த்தீங்கன்னா நம்மளால் சொல்ல முடியாதுங்க. இந்த ஒட்டுமொத்த அனிமே வேர்ல்டோட காட் ஃபாதர்னால் நம்ம டோரியாமா தான் அப்படின்ட்டு கெத்தாக பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு எல்லா அனிமையோட இன்ஸ்பிரேஷனாக பார்த்தீங்கன்னா நம்ம டோரியாமாவோட அந்த ரைட்டிங் பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. ஸோ 1985 பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம டோரியாமா இந்த ட்ராகன் பால் உருவாக்கும் போது ஸோ புதுசாக பார்த்தீங்கன்னா இருந்திருக்குங்க. எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்கு. ஸோ ஜஸ்ட்டு அந்த மாங்கா பேஜஸாக தான் பார்த்தீங்கன்னா வரும், அதுவே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் இதை நம்ம இப்படியே பார்த்தீங்கன்னா விடக்கூடாது, இதை அடுத்த கட்ட லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னுக்கு அப்புறம் தான் இந்த அனிமையாக பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தாங்க. ஸோ ட்ராகன் பால் அனிமே வேறு லெவலில் சக்ஸஸாக பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கு. அண்ட் ட்ராகன் பால் ஜி அண்ட் ட்ராகன் பால் சூப்பர் அண்டு ப்ரோலி மூவியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ வேர்ல்டு வைடாக வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்குங்க. ஸோ அந்தளவுக்கு ட்ராகன் பால் பார்த்தீங்கன்னா இந்த அனிமையில் ரொம்ப பாப்புலரான ஒரு ஃப்ரான்ச்சைஸ் தான். ஸோ அப்படிப்பட்ட ஃப்ரான்ச்சைஸோட கிரியேட்டர் அதை உருவாக்குன அந்த லெஜண்ட் இன்றைக்கி இல்லை அப்படிங்கிறது ஸோ மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு காலையில் அதை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மைண்ட் பார்த்தீங்கன்னா அப்செட் பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா ஆகலை. ஏன்னா ஸோ நம்ம ட்ராகன் பால் காண்டி தான் இந்த ஒரு சேனலே பார்த்தீங்கன்னா உருவாக்கணும். ஸோ இப்போ வரைக்கும் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் 98% ட்ராகன் பாலோட கண்டென்ட் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ மற்ற அனிமே இது பெருசாக எதுவும் பார்த்தீங்கன்னா இருக்காது. ஸோ அந்தளவுக்கு ஒரு பிக்கஸ்ட்டு ஃபேனுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன். ட்ராகன் பால் காண்டி தான் இந்த சேனலை உருவாக்குனேன். அந்த கண்டென்ட் தான் பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணிட்டு அதை மட்டும் நான் விடாமல் பார்த்தீங்கன்னா போஸ்ட் பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்தளவுக்கு ஒரு ஃபேன். பட்டு இன்றைக்கி ஸோ அந்த ட்ராகன் பாலோட அந்த ஃப்ரான்ச்சைஸோட காட் ஃபாதர் இன்றைக்கி இல்லை அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் என்ன பண்ணுறது, டெத்துங்கிறது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா வரும்ல, நம்மளால் அதை மாற்ற முடியாதுல்ல. ஸோ அதை அக்செப்ட் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா ஆகணும். இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா பண்ணுறேங்க. ஸோ டோரியாமா பார்த்தீங்கன்னா இல்லை, அதுக்கப்புறம் இந்த ட்ராகன் பால் என்ன ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேர்த்துக்கு கேள்வியாக பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் தனியாக ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா பண்ணுறேங்க. ஸோ அண்டு இதோட பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாப் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக அவரை பற்றி சொல்லணும்னா நிறைய பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டே பார்த்தீங்கன்னா போகலாம். பட்டு போதுங்க. ஆக்சுவலாக அவர் உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாத்தையும் விட இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் சொல்லுவாங்கள்ல, அது கண்டிப்பாக நம்ம டோரியாமாவுக்கு தான் பார்த்தீங்கன்னா சூட்டபுளாக பார்த்தீங்கன்னா இருக்கும். அது கண்டிப்பாக அவருடைய ஆத்மா சாந்தி அடையிட்டு நான் நம்புகிறேன். அண்டு அது மட்டும் இல்லாமல் ஸோ அவர் என்ன தான் இந்த உலகத்தை விட்டு போயிருந்தாலுமே அவர் கண்டிப்பாக அவருடைய அந்த படைப்புகளால் இந்த உலகத்தை ரூல் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு தான் பார்த்தீங்கன்னா இருப்பாருங்க. அண்ட் முக்கியமாக கேக்ராட் சன் கோகு அப்படிங்கிற ஒரு கேரக்டரோட உருவத்தில் நம்ம டோரியாமா மொத்த அனிமி வேர்ல்டையே பார்த்தீங்கன்னா ரூல் பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டு இருப்பாருன்ட்டு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ கைஸ்.